கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் மூலம் ஆண்டுதோறும் புதுமைகள் படைத்திடும் சிறந்த குழந்தைகளை தேர்வு செய்து ஜனாதிபதி விருது வழங்கப்படுகிறது. தேசிய இளந்திரு விருது என்னும் இந்த விருதை சென்னையைச் சேர்ந்த சுப்ரபாலன் என்ற 9 வயது சிறுவன் பெற்றுள்ளான். அறிவியல் கலையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த பரிசுக்கு சுப்ரபாலன் தேர்வாகியுள்ளான். பல கட்டங்களாக நடந்த போட்டிகளில் தனது திறமையின் மூலம் கடும் போட்டிகளுக்கு மத்தியில் சுப்ரபாலன் வெற்றி பெற்றுள்ளான். சயின்ஸ்க்காக பால்ஸ்ரீ அவார்டு வாங்கினேன். முதல் 3 ரவுண்ட் நடத்துகிறாங்க. ஒன்று லோக்கல் ரவுண்ட் சென்னையில் நடந்தது. அங்கே 4 ரவுண்ட் இருந்தது. அடுத்து ஜோனல் லெவல், அது ட்ரிவாண்ட்ரத்தில் நடந்தது. அங்கே 6 ரவுண்ட் இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டு நேஷ்னல் லெவல் டெல்லியில் இருந்தது. அங்கே 8 லெவல். அப்புறம் சில ரவுண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தாங்க, சில ரவுண்ட்ஸ் நான் டாபிக் கொடுத்து பேச சொன்னாங்க, சில ரவுண்ட்ஸ் மாடல் பண்ண சொன்னாங்க. எதில் கேட்பாங்கன்னு தெரியாது, ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கேட்பாங்க. அதனால எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதனால அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இந்த மாணவனுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் 10,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். பள்ளி மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இதுபோன்ற தேசிய அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொள்வது அவர்களின் திறமையை வளர்க்க உதவும் என்பதில் சந்தேகமில்லை.